ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இப்போது ரீசெண்டாக நம்ம திருச்சி தில்லைநகரில் இருக்க மினிஷோவோட ஷாப்புக்கு போயிருந்தேன். ஸோ இங்கே போயிட்டு என்னென்ன எவ்வளோ ரேட்டில் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நம்ம திருச்சியோட மினிஷோவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வாங்க நம்ம இப்போது ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ மக்களே, ஹாய். நம்ம இப்போ வந்து ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்பனீஸ் ஐட்டம் தான். நிறையங்கிறதோட எல்லாமே ஜாப்பனீஸ் ஐட்டம் தான். ஸோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக கலராக யூனிக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் ரேட் எவ்வளோன்னு செப்பரேட்டாக நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் காமிக்க போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து அவரோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு பாஸ்கெட் எடுத்து பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி, நம்ம பர்ச்சேஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்தப்ப தான் இந்த ஸ்விங் மிஷின் ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பட்டுச்சு. சரி, இது எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலான்னு பார்த்தா 200 rupeesங்க. ஸோ ஃபுல் கிட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த ரவுண்ட் காட்டன் டிஷ்யூ பார்த்திங்கன்னா 100 pieces 150 rupees. அடுத்து இந்த நார்மல் டிஷ்யூஸ் வந்து 240 pieces வந்து 190 rupeesஆக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேலே வெட் வைப்ஸ் அது மாதிரிலாம் இன்டிமேட் வைப்ஸ் இப்படிலாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து 60 rupees. இதில் வந்து 10 pieces இருக்கும். ஈச் வந்து 6 rupees அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் அது பார்த்துட்ருக்கேன். இப்போ இன்டிமேட் ஹைஜீன் வைப்ஸ் தான் இது எல்லாமே. அதுலேயுமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், அப்புறம் ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு அக்செப்ட் ஆகிற மாதிரி அப்பெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு ஆர்கனைசர் கிட். இது பாத்ரூம் ஆர்கனைசருக்கு அது மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹோம் ஆர்கனைஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதில் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90, ரெண்டு இது வந்து 180ன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டபுளாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது பார்க்குறதுக்குள்ளே சிக்கு போயிட்டு அவரோட பர்ச்சேஸில் ஒரு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ சிக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கெட்ச் வந்து 10 கலர்ஸ் இருந்துச்சு. 250 சம்திங்க்கு எடுத்தான்னு நினைக்கிறேன். 250 or 299க்கு எடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து அவன் அப்படியே அவனோட பர்ச்சேஸ் கண்டினியூ பண்ணிதான். சரி, என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுறான், நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து வந்து நம்ம பார்த்தா பர்ஃப்யூம் செக்ஷன் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி மாதிரி பர்ஃப்யூம் வச்சுருக்காங்கங்க. ராசிக்கு ஏற்ற பர்ஃப்யூம்னு சொல்லி ஒவ்வொரு பர்ஃப்யூமும் நேம் போட்டிருந்துச்சு. ஸோ நான் ஒவ்வொரு பர்ஃப்யூம்லேயும் டெஸ்டரும் இருந்தது, எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து சாகட்டேரியஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. பட் இது எல்லாத்தோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 400 சின்ன பாட்டில். பட் ஸ்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பட் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்றதுமே இருந்ததுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்க அழகாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனல் ஹைஜீன் ஓரியன்டான விஷயம்லாம் இருந்துச்சு. சரி, என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா ப்ரஷ்ஷாக, அதிலே வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் இது மாதிரிலாம் இருந்துச்சு. சரின்னு கீழே பார்த்தா அப்படியே ஹேண்ட் வாஷ் இருந்துச்சு. சரி, ஹேண்ட் வாஷ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா 500 ml ஹேண்ட் வாஷ் வந்து 250 rupeesக்கு போட்டிருந்தாங்க. ஓகே, ஃபைன். ஆனால் ஃப்ளேவர் வந்து ஸ்மெல் நல்லாவே இருந்துச்சு, சென்டடாக. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் பார்த்தோம். இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு உள்ளது 300 rupees தான். இதில் தான் எனக்கு என்ன ஒரு டெக்னிக் புரிஞ்சுதுன்னா, இப்போ எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து மோஸ்ட்லி நம்ம வாங்குறத விட கிட்ஸுக்கு நிறையா வாங்குவோம் இல்லைங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட் டூத் ப்ரஷ் தான் 170லேருந்தே இருக்குது. ஹெட்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம், எலக்ட்ரிக் இல்லாமல் நார்மலாக ஹெட் மட்டும் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாக வாங்குறோம் இல்லைங்களா. ஸோ ஹெட் பழசானதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கிட்ஸுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ப்ரஷ்ஷு, அது தாங்க அநியாய ரேட்டு. என்னடா இவ்வளோ விற்கிறீங்கன்னு ஆச்சு. நார்மல் ப்ரஷ்ஷே 2 பேர் 230 rupees போட்டிருந்துச்சுங்க. எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் அதை விட கொடுமை. சிக்கு வாங்கினது 400 தெரியுங்களா, 499க்கு வாங்கினாங்க. அதை அப்புறமேட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ்க்கு நம்ம வந்து அந்த ஹேண்ட் பம்ப் அந்த பாட்டில்ஸ் மட்டும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் இருந்தது. அந்த பாட்டில்ஸில் வந்து நம்ம ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் பாட்டில் பார்த்திங்கன்னா 500 ml கெப்பாசிட்டி உள்ளது, 170 rupees போட்டிருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பிங்க் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக. இது எதுனாலன்னு தெரியல, குவான்டிட்டியும் வந்து கம்மியாக தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். 500 ml பிடிக்கிற மாதிரி தெரியல. ரேட் பார்த்திங்கன்னா 190 rupees போட்டிருந்தது. அந்த கலருக்கு அந்த மாடலுக்கு தான் ப்ரைஸுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேக்ஸு, அதுக்கப்புறமேட்டி கெட்டல்ஸ் இப்படிலாம் இருந்தது, வாட்டர் பாட்டில் அதெல்லாம். ஸோ நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
போய் ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் செக்ஷன் போகிறதுக்குள்ள சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு, அம்மா பாருங்கள் இது சூப்பராக இருக்குல்ல, நான் இது வாங்க போகிறேன்னு அடுத்து இதை எடுத்துகிட்டு நின்றுட்டான். டே என்னடா உன் அலும்பு தாங்கலை போடா அன்சைடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலுக்கு போயிட்டேன். பாட்டில் பார்த்தா இந்த கிளிட்டர் பாட்டில் 400 ருபீஸ்ங்க. அடுத்து இந்த பாட்டில் வந்து பார்த்தேன், இதில் ப்ரைஸே போடல, சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த பாட்டில் பார்த்தா இதுவும் 400 ருபீஸ். இது எல்லாமே ½ லிட்டர் பாட்டில் தான். இதுதான் மேபி 2 லிட்டர் பாட்டில் ஐ திங்க். ஸோ இது வந்து 600 ருபீஸ். ஸோ வாட்டர் பாட்டில்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருந்தது, ஆனால் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபேஷனபுளாக இருந்தது, பார்க்க க்யூட்டாக. அப்புறம் இந்த பேஸ்கெட் ஆர்கனைசர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் தான் கிளாத் இதில் ஃபோல்டபுளாக. பெருசு வந்து 750லேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க ரேஞ்சஸ். அடுத்து அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா ½ லிட்டர் கெட்டில் இருந்தது. இந்த கெட்டிலோட ப்ரைஸ் 600, 500 ml பிடிக்கிறது. ஸோ அந்த கெட்டில் பார்த்துட்டு அப்படியே கீழே பார்த்தோன்னா பார்பியர்ஸ் கலெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த இதுலேருந்து ஸ்டோரேஜ் பேக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 பீஸ் செட் பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருந்தாங்க 170 ருபீஸ்க்கு. இதுதான் இதில் ஸ்டார்டிங்கே. ஸோ இந்த ரேஞ்சஸில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் செக்ஷன்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து மென்ஸ் அண்ட் லேடிஸ் செக்ஷன். இந்த ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா 260 ருபீஸ். அடுத்ததாக இந்த ஸ்லிப்பர் வந்து 190 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த சாண்டல்ஸ் 360 ருபீஸுங்க. ஸோ இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நார்மல் பாத்ரூம் ஸ்லிப்பர் மாதிரி வச்சுட்டு இவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வச்ச மாதிரி லேடிஸ்க்கு வந்து இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 360 ருபீஸுங்க. அப்புறம் ஸ்டாக்கின் சாக்ஸ், ஆங்கிள் சாக்ஸ் இப்படிலாம் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 330, 200 இந்த ரேஞ்சஸில் இருந்தது. அம்மாடி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் கலெக்ஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருந்தது, அது ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து சிக்கு எடுத்து பார்த்துட்டு இருந்தான். பட் எல்லாமே பிளாஸ்டிக்கில். ஸோ இது மாதிரிலாம் நம்ம ஸ்கூலுக்கு வாங்கி கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்பூன் செக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்பூன் வந்து ஃபுல்லாக செட்டாக இருந்துச்சு. அடுத்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா கப்ஸ் இருந்தது. இது வந்து பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தது, ஆனால் 560 ருபீஸுங்க, செம்ம காஸ்ட்லி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டி கேட் மாதிரி செம்ம க்யூட்டாக 500 ருபீஸ்க்கு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தான் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தா தான் 190 ருபீஸ். அது மாதிரி நார்மலாக இருக்க கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்பூன்ஸ் தான் வந்து செட்டாக இருந்தது. நம்ம ஸ்கூலுக்கு வேணும்னா கிட்ஸுக்கு கொடுத்து வரலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ், 190 அது மாதிரி இருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 330 ருபீஸ். இதில் வந்து ஃபுல்லாக செட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 3 பீஸு அது மாதிரி சம்திங் செட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லேடிஸ் இந்த கரண்டி பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். இது வந்து டிமார்ட்டில் 99 ருபீஸ் தானடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்து இந்த செம்ம க்யூட்டான பேன் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ்க்கு வர்த்தாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து 260லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. லஞ்ச் பாக்ஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருந்தது. அடுத்து டாய் செக்ஷன்ஸ். ஸோ டாய் செக்ஷன் வந்தாலே போதும் சிக்குக்கு அதே இதை எடுத்துகிட்டு அம்மா இது அழகாக இருக்குது அது அழகாக இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ அங்கிட்ட போயிடலாம்டா விட்றா ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன் வேகமாக பார்த்துட்டு. ஸோ இது எல்லாமே 500லேருந்து தான் இங்கே மினிமம் ஸ்டார்டிங்கே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோர் மேட்ஸ் பார்த்தோம். இந்த ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். இது நல்லாவே இருந்தது, க்ரிப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்லிப்பரியாக இல்லாமல் இருந்துச்சு ஃப்ளோர் மேட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரூம் ஸ்ப்ரே, காருக்கு வைக்கிற சென்டர், அதுக்கப்புறம் கேண்டில், சென்டட் கேண்டில்ஸ், இது எல்லாமே 190 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டட். நல்ல ஸ்மெல்லாகவே இருந்தது, செம்ம க்யூட்டாக. ஸோ இவன் வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வாங்கிட்டான். இந்த டூத் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா 499 ருபீஸுங்க. எனக்கு மனசே ஆகலை, ஏன்னா கிட்ஸுக்கு ஒரு தனி ரேட் கொடுத்துருக்காங்க, பெரியவங்களுக்கு தனி ரேட்டுங்க அப்படி இருந்தது. சரி என்ன பண்ணுறது போ எடுத்துக்கோ அப்படின்னு விட்டுட்டேன், ரொம்ப கேட்டான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டவல்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த டவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ். நல்லா மைக்ரோ ஃபைபராக செம்ம சாஃப்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் போடுற ஷீட்ஸ், அது அப்புறம் கப்ஸ் வந்து 5 கப்ஸ் கேப்போட வச்சு அடுக்கடுக்காக வைக்கிற மாதிரி 230 ருபீஸ்க்கு இது மாதிரிலாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்க்கு வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் மோரோவர் இங்கே எல்லாமே பிளாஸ்டிக் ஓரியன்டாக தான் இருந்தது. ஸோ அது ஒன்று தான் இதில் பிடிக்காதது. ஸோ ஜிம் ஐட்டம்ஸ், யோகா மேட், இது மாதிரி எல்லாமே இருந்தது. என்ன தான் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த யோகா மேட், யோகா பிரிக்ஸ் இப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து 300லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அடுத்து ஸ்டேஷ்னரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 190 ருபீஸ்லேருந்து இருந்தது கிட்ஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸில் மவுசஸ்லாம் 450ங்க. ஒன்லி வந்து மவுஸ் ஒயர்லெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ்க்கு வந்து கிளாஸ் வைக்கிற பவுச், ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாமே இருந்தது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் கூட 200லேருந்து ஸ்டார்டிங் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக. இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸுங்க. ஸோ இது வந்து பவுச்சோட அந்த கிட்டோட கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒயர்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்தது. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர்ஸ், கீ செயின்ஸ், இது
இது மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு கேப்பு அண்ட் 400 ருபீஸ்க்கு சன்கிளாஸஸ்லாம் இருந்தது. ஸோ அடுத்ததாக இது எல்லாம் பார்த்துட்டு இங்கே தான் இந்த டூத் ப்ரஷ்ஷும் கொஞ்சம் கலெக்ஷன் இருந்தது. ஸோ இங்கேருந்து தான் சிக்கு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மகளே, இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேர்ள்ஸோட ஐட்டம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், இது மாதிரி திங்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரைஸில் இருக்குன்னு செகண்ட் பார்ட்டாக போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். பாய் பாய்.